எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நேற்று இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்து தியானிக்க வைத்தார். அதனுடைய தொடர்ச்சி தான். ஆமென். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வார்த்தையை ஆண்டவர் தியானிக்க வைக்கிறார். இந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் அப்படி நீளுது. ஏன்னா நம்மில் அநேகருடைய கண்ணீர் அப்படி நீண்ட கண்ணீராகவே இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக் கொண்டு, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். நேற்றுள்ள செய்தியின் தொடர்ச்சியை தான் நேற்று நம்ம பார்த்தோம். யார்கிட்ட அழக்கூடாது என்பதை பார்த்தோம். ஆமென். யார்கிட்ட அழக்கூடாது. ஏன் அப்படி அந்த வார்த்தை ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம கூட பேசுகிறார் என்றால், அந்த கண்ணீர் என்பது மிகவும் விலை மதிப்புள்ளது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிறேன், உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. நேற்று இரவோ இன்னைக்கு காலையிலையான்னு தெரியல, ஒரு வார்த்தை அப்படியே ஆவியான ஒரு சிந்தையில கொண்டு வந்தார். நாம் பல இடத்துல பல சூழ்நிலையில இருந்து அழுகிறோம். அழனுனாலே வலிக்கணும். பல விதங்களிலே இந்த வலி வருகிறது, அழுகை வருகிறது. அதையும் கிருபையினால நேற்று நாம் தியானித்தோம். ஆனா தேவ சமூகத்திலிருந்து அழுகிறதற்கும் மற்றவர்களுக்கு முன்பாக இருந்து அழுவதற்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்றவர்கள்ட்ட அழுதா அது அழுகை, தேவ சமூகத்தில் அழுதா அந்த அழுகை விண்ணப்பமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஒரு வார்த்தை உடனே என் நோட்ல ஆண்டவர் எழுத வைத்தாங்க. என்னுடைய ஒரு சொட்டு கண்ணீர்ல 1000 விண்ணப்பங்கள் இருக்கிறது. என்னுடைய ஒரு சொட்டு கண்ணீர்ல, சில சொல்லுவாங்க தெரியுமா, உள்ளுக்குள்ள 1000 வலிய வச்சுட்டு வெளியே சிரிக்கிறாங்க. என்னுடைய ஒரு டிராப் கண்ணீர்ல 1000 விண்ணப்பங்கள் இருக்கிறது. என்னுடைய ஒரு சொட்டு கண்ணீர். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், யாக்கோபு முதல்ல ராகேலை பார்த்ததும் ஓன்னு அழுவான், கட்டி பிடிச்சு அழுவான். அது வெறும் அழுகை. ஆனா யாபோக்காற்றின் கரையில தேவ சமூகத்துல இருந்து அழுதான் பாருங்க, அது விண்ணப்பம். அது ஜெபம். யாக்கோபின் ஜெபம் அது போராட்ட ஜெபம் அப்படின்னு இருக்கு. அவன் போராடினான் இருக்கு. அது விண்ணப்பம். தேவ சமூகத்திலிருந்து அழுதானே, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அது ஜெபமாய் கணக்கிடப்படுகிறது. அன்னாள் எல்கானா முன்னாடி அழுதாள், அது அழுகை. அவள் அழுது கொண்டிருந்தாள், அப்படிதான் இருக்கும். தேவ சமூகத்தில் அழுதாள், அவள் விண்ணப்பம் பண்ணினாள், அவள் இருதயத்தை ஊற்றினாள் ரெக்கார்டு பண்ணப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அழணும்னு தோணுச்சா அழுதுதான் ஆகணும். அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அழுகை அடக்கிட்டு இருந்தா சிக்காயிரும். பிசிக்கலா சிக்காகும், மென்டலாவும் நம்ம சிக்காயிரும், ரொம்ப சிக்காயிரும். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசமே என்ன அப்படின்னா, ஆண்கள் நல்ல அழுகைய அடக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க ஹார்ட்டையே பாதிச்சிடும், அந்த அளவுக்கு சிக்காயிருவாங்க. பெண்கள் அதனாலதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம். அது ஒருத்தர் இப்படி சொன்னார், இருந்தா தானே வர்றதுக்கு. நான் சொல்லல, ஏன் பெண்களுக்கு அட்டாக் வரலன்னு கேட்ட, இருந்தா தானங்க வரும். ஆண்கள் அப்படி ஆனா அழுவாங்க. யாக்கோபு மாதிரி எங்கேயாவது அவங்கள தனியா, அதாவது ஒரு நுகத்தை சுமக்கிற ஆண் அழாமல் இருந்தது கிடையாது. என்னைக்கு ஒரு ஆண் நுகத்துக்கு உட்படுகிறானோ, அது சின்னதோ பெருசோ, ஃபேமிலி என்கிற சர்க்கிள் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வரும்போது அவன் அதை சுமந்து கொண்டு போவான் தெரியுமா. அழாத ஒரு ஆண் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்கேயாவது அழுறதுக்குன்னு இடம் தேடுவான். யோசேப்பு அழுகிறதற்கு இடம் தேடினானா.
இடம் தேடினான். அப்ப நுகம் பெருசாக பெருசாக ஆனா எங்க அழுகிறோம்? அதுதான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். எங்க அழுறோம்? யார்கிட்ட அழுறோம்? இதுல ஒரு தேவ பிள்ளை மற்ற எங்க அழுதாலும் அழுகை அழுகையாகவே கணக்கிடப்படும். ஆனால் தேவ சமூகத்திலே நான் அழுவேனானால் அந்த அழுகை அழுகையாய் அல்ல, அது விண்ணப்பமாக. ஹல்லேலூயா. அழணும், இது அழுகையின் பள்ளத்தாக்கு, இது அழ வேண்டிய காலம் அப்படின்னு தோணிட்டுனா அழுதுருங்க. நல்ல அழுங்க, நல்ல அழுங்க, நல்ல அழுங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் அந்த கண்ணீருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது, அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. இதே எரேமியா 31 நம் தேவன் நமக்கு யாரா இருக்கிறார் என்பதை இன்னைக்கு கொஞ்சம் தியானிச்சுட்டு டைம் இருந்தா எதற்காக அழ வேண்டும் என்று இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இடைபடுவாராக. இந்த செய்தி கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு தொடரும். இதை இந்த 31வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் 9வது வசனத்துல அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவருக்கு தெரியும் விண்ணப்பம்லாம் அதுக்குள்ள. அழுகையோடும் நல்ல அழுறவங்களால என்னங்க பேச முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் விண்ணப்பங்கள் 1000 இருக்கிறது. ஆனா அவங்க எப்படி வராங்க? உள்ள விண்ணப்பங்கள், கண்ணுல கண்ணீர். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அழுதுட்டு வரான், அழுதுட்டு வரா. ஆனா அறிந்தவர் சொல்லுகிறார் அழுகையோடு மட்டும் வரல, விண்ணப்பங்களோடு வருகிறார்கள். வார்த்தைகளை நல்ல கவனிங்க. ஏற்கனவே படித்து நிறைய முறை படித்த வசனங்களா இருக்கலாம். ஆனா அந்தந்த நாள் கர்த்தர் பேசும்போது அது நமக்குள்ள ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும். அன்னைக்கு நம்ம புதுசா பார்க்கறது மாதிரியே இருக்கும். மற்றவங்க சொல்லுவாங்க அழு, சும்மா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே வராளே, சர்ச்சுக்கு உள்ள வந்தாலே அழுதுட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றார் அழுகையோடு மட்டும் இல்ல, விண்ணப்பங்களோடு வராங்க. அடுத்து சொல்லுகிறார் பாருங்க 12வது வசனத்துல, அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இவங்க அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவாங்கன்னு மட்டும் இல்ல, எதுக்காக அழுறான், எதை குறித்த விண்ணப்பம் அவருக்கு தெரியும். எதுக்காக அவங்களுக்கு தெரியும். இதுக்காக வராங்க, இதுக்கு அவருக்கு தெரியும். சகோதரா, நீங்க என்ன நன்மைகளுக்காக வந்திருக்கிறீங்க அவருக்கு தெரியும். சகோதரி, நீங்க என்ன நன்மைகளுக்காக, இந்த நன்மைகளுக்காக அவங்க ஓடி வராங்க, ஓடி வராங்க. எப்ப நம்ம ஓடுவோம் தெரியுமா? நமக்கு அவசரம் இருக்கும்போது ஓடும். அவசரம் இல்ல, மெதுவா போதுன்னா மெதுவா வந்து மெதுவா வந்து மெதுவா வந்து, அவசரம் தான் நம்மளை ஓட வைக்கும். அப்போ இவைகள் வந்து இருந்தா ஓகே, இல்லைனாலும் ஓகேங்கிற நிலை இல்லை. இவங்க கண்டிப்பா வேணும். நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னா இன்னைக்கு நம்ம ஓடுவோம். அடுத்த மாசம் ஃபீஸ் கட்டினா போதுன்னா மெதுவா நடப்போம். புரியும்படியா சொல்றேன். ஏன்னா அவசரம். காலையில பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது ஃபீஸை கொடுத்து ஓடணும். அவசரம். இவங்க ஓடி வராங்க. அதான் அழுக. ஆமே, அழுக. அவசரம். 9 மணிக்கு ஆபீஸுக்கு போனோம். நம்ம சீக்கிரமா ரெடி ஆயிட்டோம்னா மெதுவா டீ எல்லாம் குடிச்சிட்டு போவோம். 9 மணிக்கு ஆபீஸ் போனோம், 8:45 தான் கண் விழித்தேன் என்றால் ஓடுவோம், ஓடுவோம், ஓடுவோம். அவசரம். இவங்க ஓடி வராங்க. அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க கீழே படிக்கும்போது ஆண்டவர் வந்து திருப்தி ஆக்குறாரு. அது வேற, அதை நான் அடுத்து சொல்றேன். யார்கிட்ட வரணும், யார்கிட்ட அழணும், யார்கிட்ட நம்ம காரியத்தை சொல்லணும் என்கிற விஷயத்துல
தெளிவு இல்லைன்னா நாம இன்னும் வளரவே இல்லைன்னு அர்த்தம். சூனேமியாள், அவளுடைய மகன் வியாதிப்பட்டு திடீர்னு தலைவலி வருது, விழுந்துட்டான். அவன் கணக்குல ஆள் அவுட்டு இறந்துட்டான். நேர தூக்கிட்டு எலிசாவுக்கு ரூமுக்குள்ள கொண்டு வச்சுட்டு ஓடுறான். எலிசா கிட்ட பர்வதத்துல உட்கார்ந்து இருக்கிறார் எலிசா. அவ கேயாசி இருக்கும்போது எலிசா தூரத்துல இருந்து பார்க்கறா. அவ ஓடி வரா, நீ போய் அவ செய்தியை விசாரின்னு கேட்கும்போது இவனும் ஓடி போய், நல்லா இருக்கியாமா, சுகமா இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது உடனேவா, சுகம்தான், நல்லா இருக்கு சொல்லிட்டு எலிசா கிட்ட காலை பிடிச்சு அழுதுட்டான். கேயாசிக்கு எப்படி கோபம் இருக்கும்? அப்ப என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கல. ஆமா மதிக்கல. அவர்கிட்ட அழுறவங்க மற்றவங்கிட்ட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். கேயாசி யாரு? எலிசாவினுடைய பணிவிடைக்காரன். தூதர்கள் யாரு? நம் தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். தூதர்கள்ட்டையும் சொல்லக்கூடாது. சிலர் காபிரியலே, மீகாவேலே சொல்ல முடியும். பக்கத்து ஆளுக்கு பேர் கூட மீகாவேலா இருக்கலாம். இல்ல, யார்கிட்ட சொல்றோம் தான் ஒரு தேவ பிள்ளை. அங்க வருவாங்க, உலகம் சொல்லும், இங்க பாரு அழுதுட்டு வர்றத. ஆண்டு சொல்ல, அழுகையோடு மட்டும் வரலப்பா, விண்ணப்பத்தோடு வராங்க. இங்க பாரு எல்லாரும் நடந்தானே போறாங்க, ஓடுறா பாரு. அவங்க அவசரம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இந்த நன்மைகளுக்காக என் வாழ்க்கையில என்னென்ன நன்மை தேவை எனவும், என்னென்ன காரியங்கள் என் வாழ்க்கையில குறைவா இருக்கிறது என்பதையும் நான் சொன்னா கூட என்னை சூழ்ந்திருக்கிறவனுக்கு புரியாது. ஆனால் என்னை அழைத்தவருக்கு நான் சொல்லாமலே புரியும் எனக்கு என்னென்ன தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 6வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 26 முதல் நீங்க படிச்சீங்கன்னா 25ல இருந்து வாசிங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? அடுத்து சொல், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அடுத்த வார்த்தை கவனிங்க, அவைகளையும் அவைகளுடைய பரமபிதா, உங்கள் பரமபிதா, அவைகளையும் அவைகளுடைய பரமபிதா. உன் அப்பா வேற எதையோவே போஷிக்கிறார்னா உன் அப்பா ஒன்ன போஷிக்க மாட்டாரா? அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியங்களில். உங்க அப்பாவால யார் யாரெல்லாமோ வாழ்றாங்க, உங்க அப்பா ஒன்ன வாழ வைக்க மாட்டாரா? பாருப்பா, உங்க அப்பாவால யார் யாரெல்லாமோ வாழ்றாங்க. ஹல்லேலூயா. உங்க அப்பா ஒன்ன வாழ வைக்க மாட்டாரா? ஆத்துமா இல்லாத பறவைகளும் பட்சிகளுமே அவைகளுக்கு கொடுக்கப்படுகிற காலம் வரைக்கும் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார் என்றால், அவைகளுக்கு தேவன் ஒரு கிரயத்தையும் கொடுக்கவில்லை. நமக்குள்ளே அவர் மீட்டு கொண்ட ஆத்துமா இருக்கிறது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலன் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலன் குருவிகள், அவைகள் ஒன்றாகிலும் அவருடைய சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது. எத்தனை வேடர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை அம்புகள் அவர்களுக்கு நேராக ஏற்றப்பட்டிருக்கும். ஆனா அது விழணும். எந்த அம்பு படணும், எப்ப படும் தெரியுமா? அவங்க மேல ஆண்டவர் விழணும்னு ஒரு டைம் வச்சிருப்பார் தெரியுமா? அப்பதான் படும். அதுக்கு முன்னாடி என்னதான் சத்துரு பிளான் பண்ணாலும் அம்பு படாது. இயேசுவை யார் பிடிச்சாங்களோ அவங்க 3 வருஷமா பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேளை இன்னும் வராததினால். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் குறித்திருக்கிறார். உங்கள் பிதா. அடுத்து அதே போலதான், ஆமென்,
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை நீ கவனித்து பாருங்கிறாரு. அடுத்து காட்டு புஷ்பங்களை எப்படி வளருதுன்னு பாரு. வளருதுடா, அது வளருது. ஆமென். எதையோ அவர் வளர பண்ணுகிறார், பிள்ளைய வளர பண்ண மாட்டாரா? ஆமென். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஏன் அப்பாவால ஆகாயத்து பட்சிகள் பிழைப்பூட்டப்படுகிறது? ஏன் அப்பாவால காட்டு புஷ்பங்கள் வளருகிறது? இவைகளுக்கு செய்கிற ஏன் அப்பா இவைகளுக்கு செய்ததை காட்டிலும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் அதிகம் செய்வார். ஏன் அப்பாவால அது வளருது. அது ஏன் அப்பான்னு சொல்ற அந்த உரிமையை மட்டும் விட்டுறவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை விட்டுறவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டுறவே கூடாது. ஏன் அப்பா? ஆண்டவர் தாவீதை குறித்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணில பேசுறார். சங்கீதம் 89 26வது வசனம். அவன் என்னை நோக்கி மரியாதையோட பேசுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீர் என் பிதா. நீர் என் அப்பா. ஏன் அப்பா அப்படி சொல்லுவான்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அடுத்த வருஷம் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனாக்குவேன். ஏன்னா அவன் என்ன ஏன் அப்பா. ஏன் அப்பா? அப்பா அப்பான்னு சொல்லும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட ஏன் அப்பான்னு சொல்லும் போது சந்தோஷம் மாத்திரம், அதுல பேலன்ஸ் இருக்கு. பரலோகத்தில் இருக்கிற அப்பாவே அப்படி இல்லை, எங்கள் பிதாவே, என் பிதா. பிதாவை பத்தி பேசும்போதெல்லாம் ஏசப்பா என் பிதா, என் பிதா, என் பிதா, என் பிதா அப்படிதான் சொல்லுவார். ஏப்பா, ஏப்பா. அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள். அவர் யாரா இருக்கிறார் தெரியுமா? அப்படி வருகிறவர்களுக்கு 31வது அதிகாரம் இதே வார்த்தை தான் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளுக்கு இடராத நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். நல்ல கவனிச்சுக்கலாம். நடத்துவேன். அடுத்த வார்த்தை நடக்க பண்ணுவேன். நடத்துவேன், நடக்க பண்ணுவேன். ஏன் இதை செய்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன். எப்ராஹிமன். அப்போ தேவ சமூகத்தில் அழும்போது யார்கிட்ட அழுறோம் தெரியுமா? அப்பா கிட்ட. யார்கிட்ட அழுறோம்? அப்பா கிட்ட அழும்போது அவர் என்ன செய்கிறார்? அந்த இடரலை மாற்றுகிறார். நான் இடராத ஆமென் செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களை உட்கார வச்சு அவங்க பின்னாடி பிடிச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைல்ல நடத்துவேன். ஃபர்ஸ்ட் அது சவுண்ட் மிதிக்கும் போது பின்னாடி இருந்து பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அடுத்து நடக்க பண்ண என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கே தெரியாம கூட ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா சைக்கிள்ல இருந்து கையெடுப்பாங்க. அந்த பிள்ளை நினைச்சிட்டு இருக்கோம், அப்பா எப்ராஹிமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் என்று ஓசியா 11. யார்கிட்ட அழனும் தெரியுமா? அப்பா கிட்ட. சொல்லுங்க என்னப்பா, சொல்லுங்க என்னப்பா, என் தகப்பன். ஆண்டவர் சொல்றாரு, நான் தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்க கூட்டிட்டு போவோம் பாருங்க, எங்கெங்க கூட்டிட்டு போவோம். நம்ம பார்த்து நம்ம எல்லாமே பார்ப்போம். பட்ஜெட் பார்ப்போம். நம்முடைய பட்ஜெட்டு கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சாப்பிட வாங்கி கொடுக்குறோம். அதில் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் எது பெஸ்ட்டோ அதை வாங்கி கொடுப்போம். எல்லாமே நான் பிதாவாக இருக்கிறேன் ஆண்டவர். அவங்களுக்கு மட்டும் என்ன ஆண்டவர், நான் ஏன் பிள்ளைடா, அது என் பிள்ளை, நான் அப்படிதான் நடத்துவேன். எந்த தகப்பனாவது தன் மகன் அப்பம் கேட்டால்
கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களுக்கு நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த விவரம் இருக்கும்போது ஞானத்தின் உறைவிடமாகிய ஞானமே இயேசுதாங்க. ஞானமே இயேசுதான். அவருக்கு தெரியாதா? ஞானமே இயேசுதான். இயேசுமைனர் அவர் தான் ஞானமே. 1 கொரிந்தியர் 1 லாஸ்ட்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியும் ஞானமுமா. கைகளை உயர்த்தி இயேசுவே நீரே. அந்த 1 கொரிந்தியர் 1 கடைசி வாசிங்க. அவரே தேவனால், இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானம் இல்லாத செய்யறது அவளும் புத்தியினம். அப்படி புத்தியினமா செய்கிற நீயே உன் பிள்ளைக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்க கூடாது என்பதை அறிந்திருக்கும் போது பரலோக பிதா அவரை தம்மால் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி கூப்பிடுறவங்களுக்கு, அப்பான்னு கூப்பிடுறவங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? அதிக நிச்சயம் அல்லவாங்கிறார். அப்பா கிட்ட அழு. 2வது யார்கிட்ட அழுணும் தெரியுமா? 31:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர். அதை சேர்த்துக்கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று யார்கிட்ட அழுணும் தெரியுமா? நமக்காய் ஜீவனை தந்த நல்ல மேய்ப்பர், ரத்தம் கொடுத்து மீட்ட மேய்ப்பர், என் பெயரை அறிந்திருக்கிற மேய்ப்பர், நானே நல்ல மேய்ப்பர். அந்த ஸ்தானத்துல வேற யாராலையும் இருக்கவே முடியாது. எவ்வளவு முயற்சித்தாலும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. லூக்கா 2 ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 8வது வசனம். லூக்கா 2:8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இவங்களுக்கு வீடு உண்டா? கிடையாதா? இவர்களுக்கு குடும்பம் உண்டா? கிடையாதா? உண்டு. ஆனா இவங்க எங்க தான் தங்கி இருக்கிறாங்க தெரியுமா? மந்தை எங்க இருக்குதோ அங்க. எதுக்காக தங்கி இருக்கிறாங்க? காக்கிறதுக்காக. தூதன் வந்து நின்னது அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்துல. அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஓநாய் வருமா, நரி வருமா, ஏதாவது வேற மிருகங்கள் வருமா, காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க நல்ல நிம்மதியா தூங்கணும்னா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இல்ல, தங்கள் மந்தையை. அவ ஒரு காரியம் தெளிவா தெரியுது, அவர்கள் கூலிக்காரர்கள் அல்ல, தங்கள் மந்தையை. எனக்கு கூலிக்காரன் பிரச்சனை வருதுன்னு என்ன பண்ணிடுவான்? ஓடிடுவான். தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறான். யோவான் 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். அதனாலதான் இங்க இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் மந்தையை. ஆமென். நானும் நீங்களும் இன்னும் பீருண்டு போகாதிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஜீவனை தந்து என் ஜீவன். நம்ம யார்கிட்ட அழுகிறோம் என்பதுல ரொம்ப கவனமா இருக்கணும். என்னை மீட்டெடுத்த என் மேய்ப்பர், என்னை காக்கிற என் மேய்ப்பர், என்னை காக்கிற என் மேய்ப்பர். ஆமா, என்னை காக்கிற. அவருக்கு வீடு உண்டு, அவருக்கு துதிபாட தூதர் கூட்டம் உண்டு. ஆனாலும் வயல்வெளியில
யாபோக்காற்றின் கரையானால் அங்கே, வனாந்தரமானால் அங்கே, குகையானால் அங்கே, காடானால் அங்கே, நடுக்கடலானால் அங்கே, அக்கினியானால் அங்கே. ஆமென். தேவ பிள்ளைகளே, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் அங்கே. எங்க ஒரு தேவ பிள்ளை பாதிக்கப்படுதோ அங்க அங்க. அவர் மலையில இருக்கிறார், சீஷர்கள் நடு சமுத்திரத்தில் இருக்கிறாங்க, அவர் அங்கே. அவர் பரலோகத்தில் இருக்கிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் இருக்கிறாங்க அங்கே. ஏன்னா தங்கள் மந்தை. அவருடைய ஒரு மனுஷனை தன் மந்தையை எப்படி காப்பானா? சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம சர்ச் தெரு கீழே நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் ஒரு சகோதரர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆடு ட்ராக்ல நிற்கிது, திடீர்னு ட்ரெயின் வருது. அந்த ஆடை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த ஆடை காப்பாற்றுறதுக்கு இவர் போய் அந்த ஆடை மீட்க போகும்போது அந்த ட்ரெயின் அவரை அடிச்சிட்டு. ஆமே, ஒரு மனிதனே தன்னிடத்தில் உள்ள ஆடு காக்கப்படணுங்கிறதுக்காக தன் உயிரை பணைய வைத்து இப்படி ரிஸ்க் எடுக்கும் போது உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என்னாதனே, அவர் விட்டு வந்தா என்ன மீட்கிறதுனால அவருக்கு என்னங்க லாபம்? அவர் சொல்லுவாரு, நீதான் பையன் லாபம் பார். நம்மளை கூட வைக்கிறதுனால அவருக்கு என்னங்க லாபம்? உலகம் அந்த லாபத்தை பார்த்து தானங்க நம்ம கூட பேசுறது, நம்மளை கூட வைக்கிறது, பழகிறதெல்லாம். ஆண்டவர், என்னால உங்களுக்கு என்ன ஆண்டவர் லாபம்? நீதான் பையன் லாபம். உன்னை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? என் ஆத்தும வருத்தத்தின் பலனாக. யார்கிட்ட நான் அழணும் தெரியுமா? மெய்ப்பர். ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு பிரச்சனை என்னதும் உன்னை விட்டு ஓடி போறவங்கள்ட்ட நீ அழக்கூடாது. காக்கிறவர்கிட்ட அழு, நடத்துகிற அப்பா கிட்ட அழு, பாதுகாக்கிற மெய்ப்பர்கிட்ட அழு. எரேமியா 31:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். உன்னை மீட்டெடுத்த இரட்சகர்கிட்ட அழு, பிதா. அவர் யாரு? பிதா. அவர் யாரு? அடுத்து மேய்ப்பர், அடுத்து இரட்சகர். எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கான கிரயத்தை கொடுத்து என்னை மீட்டெடுக்கிறவற்றாலும் விலை கொடுத்து மீட்டெடுக்கிறார். விலை கொடுத்து தாவீது விலை கொடுக்கிறார். அதான் ஜீவன். சிங்கத்தின் பற்களுக்கு இடையில ஆடு இருக்கு. சும்மா ஒரு சிங்கம் வந்தா தாவீது ஃபைட் பண்ணிருக்க மாட்டார். ஃபைட் பண்ணிருக்க மாட்டார். சும்மா ஒரு சிங்கம் வந்து இல்ல. இப்ப பாக்குறார். இப்ப இந்த சிங்கத்தின் பலத்தெல்லாம் அவருக்கு கண்ணு தெரியல. இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சது, என் கண்ணு முன்னாடி அந்த ஆடு சிங்கத்தின் பற்களுக்கு இடையில இருக்கு. அவர் நேரா போய் திறந்து, ஒரு பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்றுன்னா அல்லது ஏதோ ஒன்றுன்னா உடனே தாங்க மாட்டாங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை. For the Lord hath redeemed Jacob. அவர்தான் ரெடிமர், மீட்பர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நான் எந்த சூழ்நிலையில சிக்கி இருந்தாலும் இதிலிருந்து என்னை மீட்டெடுக்கிற என் மீட்பர். நல்ல கைகளை தட்டி மீட்டுக் கொள்ளுகிறவர். நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஏன் ஆண்டவரை யாக்கோபை மீட்டுக் கொண்டீங்க? யாக்கோபு அப்படி உங்களுக்கு என்ன செஞ்சான்? நான் யாக்கோபை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. அக்கினியினின்று தப்புவித்தவர்.
இப்ப சாத்தான் குற்றம் சாட்ட நிக்கிறான். ஆண்டவர் கடிந்து கொண்டார். அவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்டவன் அல்லவா. என் மீட்பர், அதாவது யாரால என்ன மரண வாசலிருந்து தூக்கி எடுக்க முடியுமோ அவர்கிட்ட அழணும். இந்த பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுக்க முடியுமோ அவர்கிட்ட அழணும். பிரச்சனை என்கிற ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியுமோ அவர்கிட்ட அழணும். மீட்பர்கிட்ட அழுங்க. அவர் மீட்பர், உன் மீட்பர், என் மீட்பர், மை ரெடீமர் இயேசு. ஆமென். என்னை மீட்டெடுக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர். நான் யார்கிட்ட அழுறேன்? தப்பு வைக்கிறவர். ஒரு பிரச்சனை, அவரால் தப்பு வைக்க முடியும், அவரால் நடத்த முடியும். அப்பாவாக நடத்துகிறார், மெய்ப்பனாக காக்கிறார், மீட்பராக தப்பு வைக்கிறார். நாம அழுற ஆளு நம்மளை விட பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்கிறாங்கன்னா, பிரதர் ஒரு 50 ரூபா கடன் தருவீங்களா? அவர் நம்மள்ட்ட, நீங்க எனக்கு ஒரு 150 ரூபா தருவீங்களா? நம்ம அழுறது ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. என் தகப்பனார் ஒரு விசை பைக்ல அந்த காட்டத்துறைக்கு ஊழியத்துக்கு இங்கேருந்து போகும்போது தக்கலை போகிற வழியில் நினைக்கிறேன் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்திருக்கிறாங்க. முட்டெல்லாம் அப்பாவுக்கு உரசிருக்கு, ஒரு சைடு முட்டு உரசிருக்கு, அவங்களுக்கு ஒரு சைடு கால் ஒன்று முடியல. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. ஐயா கை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எப்படி இருக்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு எழும்பணும். அப்போ என்ன பண்ணாங்க, சரி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி எலும்பு பார்க்குறாங்க, கையை தட்டி விட்டார். எங்கள் அப்பா எழுதி, ஒரு முட்டு உரசி இருக்கிறதுனால தானே அவங்க கையை பிடிச்சேன். அவரோட வேஷ்டி கட்டியிருந்தார், அவருடைய வேஷ்டி எப்படி உயர்த்தி காட்டுறாரு. அவருக்கு 2 காலுமே டேமேஜ். இந்த பிளாஸ்டிக் கால் வச்சுட்டு நிற்கிறாங்க. அவர் சொல்ற, உங்களுக்கு ஒரு முட்டு தானே உரசி இருக்கு, எனக்கு 2 காலுமே. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்கே வந்துட்டு சொல்லும்போது, எனக்கு வலியிலே நான் சிரித்தேன். நாம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லி அழுறோம் தெரியுமா? அவங்க நினைப்பாங்க, இவன் அட்வான்ஸாக முந்திட்டானே, நான் சொல்லி அழலான்னு வந்தா யாரால அங்க உங்களை மீட்க முடியும்? இயேசுவை ஒரு விசை கூட ஆமென் அவரை நோக்கி கூப்பிடாதவன் பரபாஸ், நோக்கி பார்க்காதவன் பரபாஸ். ஆமென். அவனுக்கு அந்த இடத்துல உயிரை கொடுத்து பரபாஸ் மீட்கப்படும் போது பார்த்துட்டு போயிருப்பான். இத்தனை ஜனங்க. ஏன்னா பரபாசும் அவன் தன் இனத்தினுடைய விடுதலைக்காக போராடின ஒருத்தன். ஜெயில போனதும் யாரும் ஒரு இனமும் வராது. அந்த பரபாஸ் யாரு? நாம தான். தன் ஜீவனை ஈந்து நம் ஜீவனை யார்கிட்ட அளனம் தெரியுமா? விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நீங்க இன்னும் ஏன் இந்த கிழிஞ்ச பேகையே வச்சிருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வாங்கின பேகா இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு அவங்க சேர்த்து வச்சு, அதாவது சேர்த்து வச்சு ஒரு பொருளை ஒருத்தங்க வாங்குறாங்கன்னா அந்த பொருளை சீக்கிரமாலாம் தூக்கி போட மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்டா கொடுத்த பைபிள் இன்னைக்கு ஒரு கவருக்குள்ள இருக்கு. எல்லாம் பொடிஞ்சு இருக்கு. அந்த பேப்பர் என்ன ஆச்சுன்னா ரொம்ப பழசாகி பொடிஞ்சு. ஆனாலும் அப்பா என்ன பண்ணாங்கன்னா அதை, ஏன்னா அது கிடைக்க அவங்க எவ்வளவு ஏங்கி இருப்பாங்க, துடிச்சிருப்பாங்க. கையில கிடைச்சதும். நம்மை தேவன் சும்மா அல்ல அழைத்தது, அவருடைய வஸ்திரத்தை நாம் மேல் விரித்து மீட்டவர்கிட்ட விஷயத்தை சொல்லி அழுங்க. 2 காரியத்தை சொல்லி இந்த செய்தி நாளைக்கு அடுத்து தொடரும். யார்கிட்ட அழணும் தெரியுமா? அடுத்து 12-13 வசனங்களை வாசியுங்கள். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீர கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. 13வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். அடுத்த வார்த்தை கவனிங்க,
நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க. யார்கிட்ட அழணும் தெரியுமா? தேற்றற வாழ்ந்த அழணும். தேற்றுகிறவர்கிட்ட. இந்த தேற்றுகிற இடத்துல கர்த்தர் யாரா வந்துடுவார் தெரியுமா? ஒரு தாய் தேற்றுவது போ. அப்பாவாக நடத்துறார், அம்மாவாக தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அம்மா எப்ப கொஞ்சுவாங்க? அம்மாமார்களே, உங்கள் பிள்ளைகளை எப்ப கொஞ்சுவீங்க? பாசம் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது. எப்போ கெஞ்சுவீங்க? சாப்பிடு 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 சாப்பிடு. அப்போ எனக்கு நன்மை தர அவர் கெஞ்சுறார். என்ன அழகா உணர்ந்து பாடியிருக்கிறாங்க. ஆற்றி தேற்றி தேற்றவாளன். ஏசாயா 66 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். ஹல்லேலூயா. யார்கிட்ட அழணும் தெரியுமா? என் வேதனைகளை அவர் பார்க்க, என் கண்ணீரை. தாய் தேற்றுகிறவர். பாருங்க, இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா. அவளுக்கு எல்லாத்துக்கும் டேடி 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 அப்படிமா. எங்கேயா போனா ஏதாவது வேண்டாம் இது வரும். ஆனால் அவளுக்கு ஏதோ ஃபீவரோ அல்லது ஏதோ ஆச்சு, அது ஏதோ ஒண்ணுன்னா உடனே மம்மின்னு சொல்லிட்டு போய் மடியில விழுறதுக்கு தாய் தேற்றுறது தேற்றுறது. ஆண்டவர் சொல்ல, அவர்கள் சஞ்சலம் நீங்க. தேற்றி தேற்ற 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 அந்த வேதனை எல்லாம் அப்படி. அவர் இடதுகை என் தலைக்கு வலக்கரத்தா. ஒரு கையை வச்சு பிடிக்கிறார், விழாம இருக்கிற. இன்னொரு கையை வச்சு தேட போட்டு விடு விடு விடு. ஆமென். நீங்க அப்படி இடது கை வலது கை இப்படி ஒரு குழந்தையை பிடிக்கிறது எதுக்கு தெரியுமா? தோள்ல போட அணைக்க. தேற்றரவாளனே, தேற்றும் தெய்வமே, என்னை தேடிவா. என் தேற்றரவாளன். தேற்றவர்கிட்ட அழுங்க. ஆமென். தேற்றவர்கிட்ட தேற்றுவார். சஞ்சலம் நீங்க, சஞ்சலம் நீங்க, சஞ்சலம். நான் அவர்களை தேற்றி. கர்த்தர் சொல்லுகிறார், நானே ஆறுதல் செய்கிறவர், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். தேற்றரவாளன். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். 17வது வசனம் 31:17. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள். அடுத்த வேளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறவளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே பாருப்பா, நம்பிக்கை உன் முடிவுல. There is hope in thine end, saith the Lord. முடிவுல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை. அடுத்த வேளை என்னவென்று தெரியாதவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமான முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. இங்கே யார்கிட்ட அழணும் தெரியுமா? துணையாளரே, துணையாளர், துணையாளர். என் வலது கரத்தை பிடிச்சு, ஆமென், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர். அவர் என்ன செய்கிறார்? யாக்கோபு என்னும் பூச்சியை சிறு கூட்டமாய் மாற்றுகிறார். அந்த சிறு கூட்டத்தை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள, அப்போ எனக்கு துணை நின்று, எனக்கு துணை நின்று என் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற என் துணையாளர் தான் ஆளணும். கர்த்தர் சொல்லே, இருக்குப்பா இருக்குப்பா. அடுத்து என்னன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கிற சகோதர சகோதரி, இந்த வார்த்தையை கேளுங்க. உங்க கையை பிடித்த துணையாளர் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பி மகிமையுள்ளதாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். 38, 39, 40 வசனங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம்
நீ கண்ணீர் வடிச்சல, பிள்ளைகளன்னு அழுதல்ல, பிள்ளைங்க இப்படி சத்துருக்கள் பிடியில இருக்காங்கன்னு அழுதல்ல, எல்லாம் போச்சு அழுதல்ல. அப்பொழுது இந்த நகரம் அனானியேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று, போன மண்டே மெசேஜ் என்ன, கர்த்தர் ஏற்கனவே எல்லைய குறிச்சிட்டார், கட்டுவார், கட்டப்படும். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஆமே, 40வது வசனத்துல பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பல கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலை கிழக்கே இருக்கிற குதிரை வாசல் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அடுத்த வார்த்தை, அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவது இல்லை, இடிக்கப்படுவது. அப்ப இதுக்கு முன்னாடி பிடுங்கப்பட்டது, இதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்டது, மறுபடியும். அதான் நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கு. வாழ்க்கையில சிலது பிடுங்கப்பட்டு, வாழ்க்கையில சிலது இடிக்கப்பட்டு, எல்லாம் இழந்த நிலையில ராகேல் அழுறாள் தன் பிள்ளைகளுக்கு. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே உண்டான சம்பவத்தை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தை. வாழ்க்கையில சில காரியங்கள் இடிக்கப்பட்டுச்சு. ஆமென். அதாவது நம்பிக்கை இடிக்கப்பட்டு பிடுங்கப்பட்ட நிலையில அழுதுட்டு இருக்கிறவளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைக்கு பலன் உண்டு. இந்த அழுகை எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. உன் முடிவை குறித்து உனக்கு நம்பிக்கை உண்டு. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது மறுபடியும் கட்டப்படும். ஆண்டவரே, நீங்க எப்படி கட்டுறீங்க? அவன் இல்ல, இனி இது இடிக்கப்படுவதில்லை. அப்போ என் வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் உண்டானது உண்மைதான். அதனால இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு உண்மைதான். ஆனால் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாற்றுகிற துணையாளர் எனக்கு உண்டு. என் கையை பிடித்து என்னை நடத்துகிற துணையாளர் எனக்கு உண்டு. இதோ நாட்கள் வரும், பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமாய் இருக்கிற இந்த பாழான நிலம் பயிர் நிலமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவாக என்னை நடத்துகிறார், மெய்ப்பனாக என்னை காக்கிறார், தாயாக தேற்றரவாளனாக என்னை தேற்றுகிறார், மீட்பராக என்னை மீட்டெடுக்கிறார், துணையாளராக எனக்கு வேண்டியதை செய்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். உனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ண இல்ல, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறா, நடத்துறதுக்கு, உன்னை காக்கிறதுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறா, உன்னை தேற்றுறதுக்கு தாயாக தேற்றரவாளன் இருக்கிறா, உன்னை மீட்பதற்கு மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், உன் கை பிடித்து உனக்கு வேண்டியதை செய்கிறதற்கு துணையாளர் உன் வலது பக்கத்தில் இருக்கிறார். அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரை அவருடைய பாதத்திலே ஊற்றுங்க. கண்ணீரால் கண்ணீரால். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள், நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன். நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட அழுதுட்டு வராங்கன்னா அந்த 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 காட்சியை கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி யோசிக்க கூட முடியாது. ஆமென். நம்மளை தேடி நம்ம பிள்ளைங்க நடந்து வராங்க, அழுதுட்டே வராங்கன்னு வைங்கள, ரீசன் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு நெஞ்சு வெளி வந்துடும். ஆமென். நல்ல தகப்பன் வந்து அழல, அழுகையோடு உடனே அவர் பார்க்கிற இன்னென்ன நன்மைகளுக்காக ஓடி வரான். அவனுக்கு இது தேவையா இருக்கு. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா, சஞ்சலம் நீங்க, அவர்கள் துக்கத்தை மாற்றி அவர்களை தேற்றி திருப்தியாக்குவாராம். அழுதுட்டு வந்தவங்கள கர்த்தர் குறைவோடு அனுப்பவே மாட்டார். ஏன்னா அவர் அப்பா, அவர் தாங்க நம்ம அம்மா, அவர் தாங்க நம்ம மீட்ப. அப்படி கண்ணீரோடு ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நீங்க அப்படியே தேவ சமூகத்துல எல்லாம், உங்க பக்கத்துல யாருமே இல்லைங்க, நீங்களும் அவரும் மட்டும்தான், எங்க உணர்வோடு ஆண்டவர்கிட்ட அப்படி இருதயத்தை திறந்து ஜீசஸ் 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 பேசுங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள். நான் நடத்துவேன், நடக்க பண்ணுவேன்.
நான் காப்பேன். ஒரு மேய்ப்பன் தன் மந்தைய, ஏதோ ஒரு மந்தைக்கு இல்ல, தன் மந்தை. உன் அப்பா யார் யாரெல்லாமோ பிழை போட்டுக்கிறார்ப்பா, உன்னை விட்டுருவாரா? உன்னை விட்டுருவாரா? இல்ல இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரிப்பார்கள். அழுகையோடு வர்றவங்களை கெம்பீரிக்க வைக்கிறது தேவனுடைய சித்தம். அழுகையோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்களை கம்பீரிக்க வைப்பது தேவனுடைய சித்தம், அவருடைய தயவுள்ள சித்தம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொன்னீரே. திருப்தியாக்குங்க, கம்பீரித்து மகிழ பண்ணுங்க. எங்கள் பிதாவே, உங்க வலது கரத்தை உயர்த்தி என்னென்ன காரியத்துக்காக வந்திருக்கிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்கள நான் ஆற்றி, அவங்கள நான் தேற்றி, அவங்கள என்னென்ன காரியம். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க முடியும். நீங்க என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கிறீங்க நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஊழியக்காரர்களாக எங்களிடத்தில் சொல்வதல்ல, உங்களை மீட்டெடுத்த மெய்ப்பற்ற நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிற, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். சொல்லுங்க. நல்ல ஆண்டவர் என்ன கேட்கிறார், ஆண்டவர் என்ன கேட்கிறார், ஆண்டவர் என்ன கேட்கிறார். இந்த நம்பிக்கையோடு நீங்க சொல்லுங்க. கண்ணீரோடு சொல்லுங்க. அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வருவார். சொல்லுங்க. ஆமென். உங்க பக்கத்துல இருந்து கேட்கிறாருங்க. நான் அதை ஆவியில உணர்கிறேன். எல்லாத்தையும் கேட்கிறான், எல்லாத்தையும் கேட்கிறான். சீயோனின் உச்சியில உன்னை கம்பீரிக்க வைப்பார் சகோதரி, உன்னை கம்பீரிக்க வைப்பார் சகோதரா. இது உனக்கு அடையாளம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உன் முடிவை குறித்து உனக்கு நம்பிக்கை உண்டு. எஸ் கதாவே, இந்த கண்ணீர் எல்லாம் கழிப்பாக, இந்த புலம்பல் எல்லாம் ஆனந்த கழிப்பாக, இந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும். இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் பதிலாகவும் பலனாகவும் மாறட்டும். அழுகையோடு வருகிறவர்களை சீயோனின் உச்சியில கம்பீரிக்க வைக்கிற உம்முடைய தயவுள்ள கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே செய்யும். நாமத்துக்கு மகிமை வரப்படும். எல்லா கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.